அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பேரை 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். அதற்கான காரணத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள் பிரபஞ்ச வசிய நாளா, தேவதை நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 5/5ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்றோம். அந்த வகையில இன்னைக்கு மே மாசம், இது 5வது மாசம், தேதியும் 5ஆம் தேதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 5/5ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 5:55 இந்த ஒரே ஒரு வார்த்தைய எழுதி என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்ட வரத்தை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான வார்த்தைய பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த நாள்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க மனசு, உடம்பு, உங்க ஆறா இது மூணுமே ஸ்ட்ராங் ஆகும். இது மூணுமே சீரா இயங்கும். உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லலாம். அந்த வகையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தவற விடாதீங்க. இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட சாயங்காலம் உங்களால முடியும்னா நீங்க குளிங்க. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க முகம் கை கால் கழுவுறதுக்காகவாவது பயன்படுத்திக்கோங்க. இதுவுமே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய 5 முறை சொன்னாலே போதும், நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைய இந்த நாள் ஃபுல்லா எந்த நேரத்துல வேணாலும் நீங்க சொல்லலாம். அடுத்ததா 4வது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:55 ₹5 பயன்படுத்தி செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பணவசியத்துக்கான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற பேரை 5 முறை மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி, இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணீர் நமக்கு தேவைப்படும்.
குடிக்கக்கூடிய தண்ணீரா நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர். பொதுவாவே தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல நமக்கு பலனை கொடுக்கும். அதுவும் திங்கட்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா, இந்த திங்கட்கிழமையோட நமக்கு தேவதை நாளும் இருக்கறனால இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே 100% ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். குடிக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். வாட்டர் பாட்டில்ல அப்படி இல்லைன்னா டம்ளர்ல தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னும் பெஸ்டான டைம் சொல்லணும்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்கலாம். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா தண்ணீரை உங்க 2 கைக்கு நடுவுலையும் பிடிச்சுக்கோங்க. அது வாட்டர் பாட்டிலா இருந்தாலும் சரி, டம்ளரா இருந்தாலும் சரி, 2 கைக்கு நடுவுலையும் தண்ணீரை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பேரை 5 முறை படிங்க. இப்ப நான் உங்களுக்கு ஃபிளவர் மெடிசனோட பேரை தான் கொடுக்க போறேன். பணத்தை நமக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஃபிளவர் மெடிசன்ஸோட பேரு தான் இது. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நமக்கு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச நாளா இருக்கு. இந்த நாள்ல இந்த மாதிரி ஃபிளவர் மெடிசனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதே உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கண்ணில் படும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். பொதுவா இந்த மலர் மருத்துவத்தை லண்டன் பேட்ச் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மலர் மருத்துவம் பக்க விளைவுகள் இல்லாதது. டாக்டர் பேட்ச்ங்கிறவரு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மலர் மருத்துவத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கு மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவுக்கும், நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், நம்ம மனநிலைகளுக்குமே இந்த மலர் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு மலர் மருத்துவம் தெரியும். அந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஃபிளவர் மெடிசன்ஸோட பெயரை 5 முறை சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஃபிளவர் மெடிசன்ஸோட பேரு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஸ்வீட் செஸ்னட், ஸ்கிளாராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஸ்வீட் செஸ்னட், ஸ்கிளாராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இந்த மாதிரி 5 பெயர்களையும் 5 முறை நீங்க சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு 2 முறை சொல்லி காமிச்சிருக்கேன். கையில தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த 5 பெயரையும் சொல்லுங்க. ஃபிளவர் மெடிசனோட பெயரு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதை நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்ல முடியாது. சரி, இப்படி இந்த ஃபிளவர் மெடிசனை நாம சாப்பிட தானே செய்வோம். இந்த பெயரை சொல்றதுனால நமக்கு என்ன லாபம்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இந்த ஃபிளவர் மெடிசனை பொறுத்தளவுக்கு அதை நாம உள்ளுக்க மருந்தாவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு அந்த ஃபிளவர் மெடிசனோட பெயரையும் நாம பயன்படுத்தலாம். ஃபிளவர் மெடிசன் நாம நினைக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறத அமைதியா இருந்தீங்கன்னா உங்களால உணர முடியும். குழப்பமான மனநிலையில இருந்தீங்கன்னா இதை உங்களால உணர முடியாது. அந்த வகையில இந்த ஃபிளவர் மெடிசனோட பேரை தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்துக்கான அறிகுறின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஃபிளவர் மெடிசனோட பெயரை 5 முறை சொல்லிட்டு தண்ணீரை நீங்க குடிங்க. யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டே தண்ணீரை நீங்க குடிச்சா போதும். அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.